ஒரு பக்கம் இந்தியா, ஈரான், கல்ஃப் நாடுகளிடையே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படின்றது குளோபல் எக்கனாமியை பாதிக்குது. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஏஐயோடைய அசுர வளர்ச்சி ஐடி ஊழியர்களுடைய வேலைக்கே இன்னைக்கு ஆபத்தா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அன்சர்டன் சிச்சுவேஷன்ல நம்ம கரியரையும் நம்ம ப்ரொமோஷனையும் கிளியர் கட்டா டைட்டா வைக்கணும் அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸோட சேர்த்து நம்மளோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மக்களுக்கு இங்கிலீஷ் படிக்கவும் எழுதவும் தெரியும். ஆனா ஆஃபீஸ்ல ஒரு HR கிட்ட மீட்டிங் பேசும்போது இல்லை மேனேஜர் கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா திக்கி கொஞ்சம் திணறி தயங்குவாங்க. ஏன் அப்படின்னா அடிப்படையா நம்ம கல்வியில படிச்ச ஆங்கிலம் அப்படின்றது எழுதுறது மற்றும் படிக்கிறது தவிர வாயை திறந்து பேசி பயிற்சி பண்ணக்கூடிய சிஸ்டம் கிடையாது. இங்கதான் நாம ரொம்ப பின்தங்குறோம். ஒரு மொழியை பேசினா மட்டும்தான் அதை திறன்பட கற்றுக்க முடியும். இதுக்கு சூப்பர்னோவா இங்கிலீஷ் கோர்ஸ் தான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். ஏன்னா பெரும்பாலான கோர்ஸ்ல உங்களை வாட்ஸ்அப்ல PDF அனுப்பிச்சோ இல்லை வீடியோ அனுப்பிச்சோ திரும்பவும் உங்களை படிக்க தான் வைப்பாங்க. இந்த கோர்ஸ்ல உங்களை பேசி பயிற்சி பண்ணக்கூடிய டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க. 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்ல நீங்க ஒரு ஆன்லைன் டீச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இல்ல குரூப் கால்ல உட்காந்து நம்ம டர்ன் எப்படி வரும்னு சொல்லி தயங்கி பேசணுன்ற அவசியம் இல்லை. இது ஒரு AI பேஸ்ட் கோர்ஸ். ஸோ 24 மணி நேரம் இந்த AI கூட பேசி நீங்க வந்து பயிற்சி பண்ணலாம். நீங்க எங்கெங்கெல்லாம் தவறு பண்றீங்களோ அது உங்களுக்கு அந்த நொடிய கார்ஷனிங் கொடுத்து உங்களை சரிப்படுத்தும். இனி ChatGPT, வாட்ஸ்அப், இங்கிலீஷ் PDFன்னு சொல்லி வேடிக்கை பார்க்குற முறையை விட்டுட்டு இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை பயன்படுத்தி நம்மளோட நாலேஜ் பார்ட்னர் சூப்பர்னோவோட இந்த கோர்ஸை 75% ஆஃபரோட ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல வளைகுடா நடக்கக்கூடிய யுத்தத்தை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். 22 ஏப்ரலுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் மே 4ஆம் தேதி வரை அமைதியாக இருந்த இடத்துல இந்த சீஸ்ஃபயரை போர் நிறுத்தத்தை இப்போ ஈரான் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வு. இந்தியா இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இதில் இந்தியாவுக்குமே நிறையா லிங்க் இருக்குது. அது என்னன்ற டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த சம்பவம் நடந்தது திங்கள் காலை ஏர்லி மார்னிங் யூஏயோட டைமில் தாக்கப்பட்ட இடம் வந்து ஃபுஜைரா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியல் ஜோன்னு சொல்லக்கூடிய ஃபாய்ஸ் UAEல தாக்குதல் நடத்தியது ஒரு ஈரானுடைய ட்ரோன். இதில் ஒரு 5 to 10 ட்ரோன் ஒரே நேரத்தில் வந்திருக்கு. எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ட்ரோன் தாக்குறதுக்குன்னு பார்க்குறோம். மிகப்பெரிய ஃபயர், அங்கே வந்து ஒரு பெரிய நெருப்பு பிளம்பு வந்து பார்க்க முடியுது எண்ணெய் ரிஃபைனரியில். நம்மளுடைய அன்பர்கள் டைரக்டாக அந்த இடத்துல இருந்து சில வீடியோஸ் எடுத்து நமக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. இதில் 3 இந்தியர்கள் காயம்பட்டிருக்காங்க. நார்மலான இன்ஜுரி, பட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. UAEயோடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து இந்த நேரத்தில் இந்த தாக்குதல் அப்படின்றது வேறு ட்ரோன் மட்டும் கிடையாது. 12 பேலஸ்டிக் ரக மிசைல்ஸ், 3 குரூயிஸ் ரக ஏவுகணைகள், 4 ட்ரோன்கள். ஏப்ரல் 22க்கு பிறகு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்குதல். இந்த முறை இஸ்ரேல் கூட குறிவைக்கப்படலை, அமெரிக்காவுடைய கடற்படை குறிவைக்கப்படலை, ஈரான் குறி வச்சு தாக்கி இருக்கிறது ஃபுஜைரா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியல் ஜோன். இதுக்கு ஒரு முக்கியமான லிங்க் எங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்மினாத ஏர்பேஸையும் ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸை வச்சு தாக்கியிருக்காங்க. UAEயோடைய எக்ஸலண்ட் ஏர் டிஃபென்ஸ், இஸ்ரேலி எக்யூப்மெண்ட்ஸும் அவங்ககிட்ட இருக்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வீழ்த்தி இருக்கிறாங்க. ஒரே ஒரு ட்ரோன் மட்டும் தாக்கியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதற்கான இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் இந்தியாவுடைய தூதரகத்திலிருந்து வந்துருச்சு. கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் அவர்கள் நேரடியாக கண்டிச்சிருக்கிறாரு. இது ஒரு கிளியர் கட்டான எஸ்கலேஷன். இந்திய ஈரான் உறவு இருந்தாலும் இந்த தாக்குதலை பிரதமரை நேரடியாக கண்டிச்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு குறிப்பிட்டு நம்ம பார்க்கணும். இந்தியாவுடைய ஸ்டான்ஸ் என்ன அப்படின்றது தெளிவாக காமிக்குது. UAEயோடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அன்அக்செப்டபிள் ஆக்ட் ஆஃப் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. UAEயோடைய பாதுகாப்பு, இறையாண்மை மற்றும் ஸ்திரத்தன்மையை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்றதும், அதே மாதிரி ஐநாவுடைய தீர்மானம் 2817 2817 அப்படின்ற சர்வதேச விதியும் அவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈரான் தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான பதிலடியை கொடுக்கறதுக்கு எல்லா அதிகாரமும் உரிமையும் இருக்குன்னு சொல்லி UAE சொல்லியிருக்காங்க. UAEயோடைய நேரடி த்ரெட்டு இப்போ ஈரானுக்கு கொடுக்கப்படக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் ஒரு அஃபிஷியல் ரெஸ்பான்ஸை கொடுக்கல. பட் அவங்களுடைய ஸ்டேட் ப்ராட்காஸ்டர், அரசு நிறுவனமான IRIB சொல்றது இது அமெரிக்காவுடைய அட்வென்ச்சர்ஸ்க்கு நாங்கள் பதில் தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் எல்லா நாடுகளும் ஈரானை கண்டிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனடா, ஜெர்மனி, UK போன்ற நாடுகளும் ஈரானை கண்டித்து உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல
சீஸ்ஃபயர் பிரேக் ஆகிறத நம்ம தெளிவாகவே பார்க்க முடியுது. ஏப்ரல் 22க்கு பிறகு அமெரிக்கா ஈரானுடைய கப்பலை கைப்பற்றுறாங்க. பதிலுக்கு ஈரான் 2 கப்பல்களை தாக்குறாங்க. அது ரெண்டுமே இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கப்பல். அதோட இந்த பிரச்சனை அப்படின்றது பெரிய அளவுக்கு போகாமல் இருந்தது. ஆனால் மீண்டும் யுஏஇ மேலே, அதுவும் ஃபுஜைரா மேலே தாக்குதல் நடத்துனது அப்படின்றது ஈரான் இதை எஸ்கலேட் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக காமிக்குது. இப்போ இந்தியா ஏன் இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இதில் தாக்கப்பட்டிருக்கிறதுல 2 பேர் இந்தியர்கள். கிட்டத்தட்ட 35 லட்சம் இந்தியர்கள் யுஏஇல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக துபை, அபுதாபி மற்றும் இந்த ஃபுஜைரா, ஜபல் அலி போன்ற போர்ட்ஸில் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குறிப்பாக ஆயில் அண்ட் கேஸில் மிகப்பெரிய லெவலில் இந்தியர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான எனர்ஜி செக்டர் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் உயிரையும் பாதிக்குது அப்படின்றதுல இந்தியா இதற்கான கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுஜைரா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியல் ஜோன் அப்படின்றது மே 4ஆம் தேதி இந்த தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கு. இதில் அதிகபட்சமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் கிடையாது. ஃபுஜைரால மார்ச் ஏப்ரல்லே ஒரு அட்டாக் நடந்தது. குறிப்பாக அபுதாபி, துபை, உம்மல் குவைன், ஃபுஜைரா போன்ற இடங்களில் பல இடங்களில் இந்தியர்கள் மீது காயம் பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு இந்தியா மற்றும் ஈவன் பாகிஸ்தான் கூட தங்களுடைய கடற்படை அனுப்பிச்சாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், கல்ஃப் ஆஃப் ஒமான் பகுதிகளில் இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களை சேஃபாக வெளியில் கொண்டு வரத்துக்கு. இப்போ இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஏஇ மேலே நடத்தப்பட்ட தாக்குதல், அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலே நடத்தக்கூடிய தாக்குதலை கடுமையாக கண்டிக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஈரான் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட்னர் சபஹார் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் இப்போ ஈரானுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஈரானையும் நம்ம வந்து ரொம்ப புஷ் பண்ண முடியாது. பல இடங்களில் பேர் அவாய்ட் பண்ணுறோம் பார்க்குறோம். அதே சமயம் பிரதமர் மோடி அவர்கள் கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மன், கிங் அப்துல்லா மற்றும் கிங் ஹம்தாத் எல்லார்ட்டையுமே பேசியிருக்கிறாரு. எல்லாருக்குமே இந்த நாடுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஈரான் மேலே, அந்த ஸ்கூல் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். ஆனால் கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு இந்தியா ஆறுதல் தெரிவிச்சாங்களே தவிர கண்டனம் தெரிவிக்கல. இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா ஹயத்துல்லா அலி கமேனி காஷ்மீர் இந்தியாது கிடையாது, காஷ்மீர்ல வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு கற்பனையை இந்தியாவுக்கு எதிரான ஸ்டாண்டை எப்பயுமே எடுத்துட்டு இருந்த ஒரு நபர். ஸோ அதிகாரப்பூர்வமா ஒரு நாட்டுடைய மத தலைவர் இறக்குறாங்கன்ற அந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுமே தவிர இவர் இறந்துட்டாரு, கொல்லப்பட்டாருன்றதுக்கான கண்டனத்தை தெரிவிக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு தேவைப்படக்கூடிய 2 முக்கியமான மெடிக்கல் கண்டின்ஜென்ட்ஸ், அவங்களுடைய மக்களுக்கு தேவையான அடிப்படை உணவு மற்றும் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எல்லாமே இங்கேருந்து இந்தியா தான் அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏஷியன் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அழகாக அந்த வேர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா இஸ் என்கேஜ்ட், வாட்ச்ஃபுல் பட் நாட் அவர்ட்லி இன்டர்வென்ஷனிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. இந்தியா ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு, இந்தியா இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஆனால் ஒரு இன்டர்வென்ஷனிஸ்ட் உள்ள ஊர் போய் இந்த இடத்துல குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு ஆளாக இந்தியா இல்லை அப்படின்றதும் ரொம்ப தெளிவாக பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நியூட்ரலிட்டி அப்படின்றது இந்தியா மெயின்டைன் பண்ண முடியாது. பட் அதுக்குன்னு ஒரு சார்பு எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. யுஏஇயோடைய மேலே நடத்தப்பட்ட தாக்குதலை இந்தியா கண்டித்த பிறகு இப்போ சவுதியோடைய நெருங்கிய நட்பால் நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அதே மாதிரி யுஏஇயால தூக்கி அடிக்கப்பட்ட பாகிஸ்தான், அவங்களும் யுஏஇ மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் ஒரு மாதிரியான பேலன்சிங் ஆக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 லட்சம் மக்கள் யுஏஇல வாழ்றாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி மதிப்புள்ள ரெமிட்டன்ஸ் அங்கிருந்து இங்கே வந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய மக்களுடைய உயிர் மற்றும் உடைமை ரொம்ப ரொம்ப முக்கியம். யுஏஇ இந்தியாவுக்கு மிக முக்கியமான வர்த்தக பார்ட்னர், ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் எக்கனாமிக் பார்ட்னர். அதே மாதிரி நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் யுஏஇயோட வளர்ச்சிக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கோஆப்ரேஷன் இருக்கு. ஃபியூச்சர்ல இது ஒரு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, யுஏஇயோடைய ஆல்டர்னேட்டிவ் ஆயில் பைப்லைன் அப்படின்றது இந்த ஃபுஜைரால இருந்து தான் போகுது. ஸோ கடல் மார்க்கமாக இருக்கக்கூடிய அந்த வணிகத்தை இவங்க கட் பண்ணும் பொழுது இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம். ஓபெக் கூட்டமைப்பிலிருந்து யுஏஇ வெளியேறாங்க மே 1ஆம் தேதியிலிருந்து.
மே 4ஆம் தேதி யுஏயில் இருக்கக்கூடிய மிச்ச டார்கெட்ஸ் எல்லாம் விட்டுட்டு, அமெரிக்காவுடைய மிலிட்ரி டார்கெட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நேரடியா இவங்க எண்ணெய் கிணறு மீது கை வைக்கிறது அப்படின்றது யுஏஇ ஓபெக்ல இருந்து எக்ஸிட் ஆனதை விரும்பாத ஒரு நிகழ்வா இதை நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். ஏன்னா இந்த எண்ணெய் கிணறு மீது அவங்க கை வச்சாங்க ரிஃபைனரியில அப்படின்ற போது இது ஆயில் சப்ளையை மிகப்பெரிய லெவல்ல டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இதை பண்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பாகிஸ்தான் ஒரு ஃபெசிலிட்டேட்டரா, ஒரு புரோக்கரா இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சாங்க. இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு அந்த முதல் சுற்று பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சு 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை. அப்பதான் யுஏஇ இவங்களுக்கு எதிராக கடுமையா திரும்புறாங்க. அந்த 3.5 பில்லியன் $3.5 பில்லியன் பணத்தை இவங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. பிறகு இவங்க போய் சவுதி கிட்ட போய் பிச்சை எடுத்து அதை வாங்கி இப்போ இவங்க கிட்ட கட்டினாங்க. அந்த கதையை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல விசிபிள் மீடியேஷன்ல இந்தியா இன்வால்வ் ஆகாம இருந்தாலும் தெளிவா யுஏஇக்கு ஒரு சார்பு நிலையை இந்தியா இங்க எடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த இடத்துல எனர்ஜி செக்யூரிட்டி, நான் சொன்ன அந்த 3 விஷயங்கள், 35 லட்சம் இந்தியர்கள் அங்கே வசிக்கிறாங்க, நமக்கு ரெமிட்டன்ஸ் இருக்கு, அது இந்தியர்களுக்கு ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு, ரொம்ப ப்ராக்ரெசிவா இருக்கக்கூடிய நாடு. இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சலீம் டோலால ஆரம்பிச்சு பல மாஃபியாக்களை அவங்க தான் இன்னைக்கு நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நட்பு நாடு மீது நடத்தப்பட்ட தாக்குதலை இந்தியா கடுமையாக கண்டிக்குது. இப்போ இந்த இடத்துல இதுக்கு பதிலடி யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஏன்னா யுஏஇயோடைய நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் அப்படின்றது அமெரிக்காவுக்கு கோடிக்கணக்கான $1 பில்லியன் பணத்தையும் யுஏஇ கொடுக்குது. இதை பற்றி ட்ரம்ப் கிட்ட பேசும்போது இதை பற்றி நான் அப்புறமா கருத்து சொல்கிறேன் அப்படின்ட்டு போறாரு. இது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் லீடருடைய ஒரு கமெண்ட்டுக்கு நீங்கள் பதில் கமெண்ட் கொடுக்கல, இங்கே ஆக்சுவலாக ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த இடத்துல தான் யுஏஇயோடைய இன்னொரு முக்கியமான நண்பனா இருக்கக்கூடிய இஸ்ரேல், இந்த முரணா இருந்தாலும் இது எந்த அளவுக்கு இவங்க டீப்பா அந்த ரிலேஷன் இருக்குன்றத பத்தி பார்க்கிறோம். இஸ்ரேல் இன்னும் 6 மணி நேரத்துல, மேபி இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது இன்னும் மீண்டும் துவங்கி இருக்கலாம், 6 மணி நேரத்துல ஈரானை தாக்கிறதுக்கு நாங்க ரெடி ஆகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட் போருக்கு தயாரா இருக்கிறத அவங்க மீண்டும் ஊர்ஜிதப்படுத்துறாங்க. ஸோ இப்போ இது மீண்டும் இது ஈரான் ஏன் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கிளியரா தெரியுது. இல்லை எல்லாரும் அனலைஸ் பண்ற மாதிரி இது யார் கண்ட்ரோல் இருக்கணும்னு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 15 மிசைல், 10க்கும் அதிகமான ட்ரோன் அப்படின்றது ஏதோ கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல கொலாப்ஸ் ஆகி யாரோ ஒருத்தர் ஃப்ரிஞ்சா அவசரப்பட்டு அனுப்பிச்சது கிடையாது. ஏன்னா யுஏஇக்கும் ஈரானுக்கும் ஒரு கணிசமான தூரம் அப்படின்றது இருக்கு. ஸோ ஈரான் இப்போ அவங்களுடைய இராணுவ தளபதிகளால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. அவங்க அரசியல் தலைமைக்கும் இராணுவ தலைமைக்கும் கிளியர் கட்டா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். பேச்சுவார்த்தை முடிஞ்சு இது ஒரு கூடி வரக்கூடிய ஒரு தருணத்துல இந்த தாக்குதல் ஃபுஜைரா மீது நடத்தப்பட்டது நிச்சயமா ஒரு சரியான சிக்னல் கிடையாது. இப்ப அமெரிக்கா இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அமெரிக்கா இஸ்ரேல் மீண்டும் இந்த போரை ஈரானை கடுமையான தாக்குறதுக்கான எல்லா விதமான சூழ்நிலைகளும் இப்ப தெரியுது. இன்னொரு டீட்டெயில் வீடியோல பார்ப்போம். உங்க கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.